குவாண்டம் லெவலில் பார்க்கும்போது காலம் என்பது ஒரு சாய்ஸாக இருக்குது. இதை இன்னும் சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லுவாங்கன்னா, குவாண்டம் லெவலில் 2 பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட ஸ்பின் அப்படிம்பாங்க. அந்த ஸ்பின் ஒன்று கிளாக் வைஸ் இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு புரியுதலுக்காக நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்பின்னில் இருக்கும்போது ஒரு பார்ட்டிக்கிள் எந்த மாதிரி ஸ்பின் ஆகுதோ அதுக்கு எதிர் திசையில் இன்னொரு பார்ட்டிக்கிள் ஸ்பின் ஆகும். இது பழைய தியரி குவாண்டமில். ஆனால் இப்போ உள்ள தியரி எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த குவாண்டம் பார்ட்டிக்கிளை ஒருத்தர் போய் அப்சர்வ் பண்ண போகும்போது தான் அது எந்த ஸ்பின்னு முடிவு பண்ணுது அப்படின்றாங்க. புரியுதுங்களா? அதாவது என்னன்னா, நாம் பழைய குவாண்டம் தியரியில் எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கிள் கிளாக் வைஸில் மட்டும்தான் ஸ்பின் ஆகும், இன்னொரு பார்ட்டிக்கிள் ஆன்டி கிளாக் வைஸில் தான் ஸ்பின் ஆகும் அப்படின்றது பழைய தியரி. புது தியரி என்னன்னா, நீங்கள் ஒரு பார்ட்டிக்கிளை போய் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அந்த பார்ட்டிக்கிள் டிசைட் பண்ணுது வெதர் ஐ ஹேவ் டு ஸ்பின் இந்த கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். அதாவது கடிகாரத்தின் முள் சுற்றக்கூடிய திசையிலா இல்லை அதற்கு எதிர் திசையில் சுற்றணுமான்னு அந்த பார்ட்டிக்கிள் அப்போ தான் முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க.